ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து பிஸ்னஸ் ட்ரிப்பாக வேறு ஊருக்கு போகிறான்னு சொல்லியிருந்தா ஹீரோ கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினை தான் காமிக்காங்க. ஹீரோயின் வந்து ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறதுக்காண்டி கூட்டத்தில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ தான் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறான். ஹீரோயின் என்னென்ன நீ எங்கே இருக்கேன்னு சொல்லி ஹீரோ கேட்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்ல, நான் வந்து லைப்ரரியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் வந்து ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கையிலே வந்து ட்ரெயினில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த சத்தம்லாம் கேட்க உடனே ஹீரோ கண்டுபிடிச்சிட்றான். உண்மையிலே நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கான். ஹீரோயினு வேறு வழி இல்லாமல் சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரி ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறதுக்காண்டி க்யூவில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ன உடனே எப்போலேருந்து வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோ கேட்டதுக்கு நேரத்திலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறா, நீ வந்து யூனிவர்சிட்டிக்கு போனால் உனக்கு ஏரோப்ளேன் டிக்கெட் வாங்கி தரேன், நீ அதில் போன உடனே ஹீரோயின் தான் ஏற்றுக்கிற மாட்டாள. இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் வந்து எப்படி இன்றைக்கி வாங்கிடுவேன், நீ கவலைப்படாத, பேட்ரி வேற லோவாக இருக்குது, ஃபோனை வை அப்படின்னு சொல்லி வச்சிடுறா. அப்போ வந்து ஹீரோயின் பின்னாடி ஒரு ஆள் இருக்காரு. அவர் கேட்காரு, நீ எங்கே படிக்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இங்கே யூனிவர்சிட்டியில் படிக்கன்ன உடனே நீ இப்போ எங்கே போகிறேன்னு என்னோட சொந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்ன உடனே எந்த ஊருன்னொடனே குன்மிங் அப்படிங்கா. அவ்வளோ தூரத்துலேருந்தா வந்தால் நீ படிக்க அப்படின்னோடனே ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிடுறா. ஹீரோயின் போய் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து அந்த ஆளுன்னு சொல்கிறாரு, என்னம்மா நீ வந்து 3 நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க, ஒரே இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸே வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க, எதனாலன்னு கேட்காரு. ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நான் வந்து எப்படியும் டிக்கெட் வாங்கிடுவேன், எங்கள் ஊருக்கு போயிடுவேன் அப்படிங்கா. அவரே சொல்கிறாரு, நம்மலாம் 7 நாள் தானே நம்ம இவ்வளோ காலம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது, இதெல்லாம் சாப்பிட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு வருத்தத்தோடு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின்கிட்ட கேட்காரு, நீ ஏதாவது சொல்லுமா அப்படின்னோடனே ஹீரோயின் வந்து ஹீரோவை பற்றியே சொல்கிறா. ஒருத்தர் வந்து அழகான கேப் போட்டு அழகாக இருப்பார், கையில் வந்து ஒரு ஸ்டிக் வச்சுருப்பார், அவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோ வந்து அதே மாதிரி கேப் போட்டு ஸ்டிக் வச்சு நின்னோன்னு அந்த ஆள் சொல்கிறாரு, ஏம்மா நீ சொல்கிற ஆள் இவரான்னு பாருன்னு. ஹீரோயின் ஆமாம் அப்படின்னு சொல்லி வாயை பழக்கா. ஹீரோ பாவம் ஹீரோயினை தேடி இங்கேயே வந்துட்டான். லவ்ப்பா, எல்லாம் லவ் தான். ஹீரோயினை ஹீரோ கிட்ட ஓடி போய், நீ எதுப்பா இங்கே வந்த, நான் எப்படி இன்னைக்கு வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே சொல்கிறா. ஹீரோட்ட கேட்க, எதனால இங்கே வந்த, எனக்காண்டியா அப்படின்னு. ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். அப்போ பார்த்து எல்லோரும் டிக்கெட் வாங்க கூப்பிட்றாங்க. உடனே ஹீரோயினும் ஓடி போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு டிக்கெட் வாங்க போகிறான். ஆனால் வந்து பர்ஸை மறந்து வச்சுட்டா எங்கேயோ. ஐயோ என்னோட பர்ஸை காணமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட தான் கொஞ்சோட்டு துட்டுத்தாப்பா, நான் உனக்கு திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கா. உடனே ஹீரோ வந்து டிக்கெட் கொடுப்பாங்களே அவங்கள்ட்ட பேசுகிறான். சாரி, உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு ரொம்பவே சாரி, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னோடனே அந்த மேடமும் நான் உங்களுக்காண்டி வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னோடனே ஹீரோ இல்லை வேண்டாம் வேண்டாம், நாங்கள் வேறு வழியில் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இழுத்துட்டு வந்துடுறான். ஹீரோயின் சொல்கிறா, இல்லை வேணாங்க. ஆனால் ஹீரோ ஒத்துக்கிற மாட்டேங்க, நீ ரொம்ப நாளாக ரெஸ்ட் எடுக்காமல் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கா, வா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் நீ தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உனக்கு வந்து ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீ போ. ஹீரோயின் வேண்டான்னு சொல்கிறா. இருந்தாலும் ஹீரோ கம்பல் பண்ணுறதுனால வந்துடுறா. ஹீரோ சொல்ல, நான் ஒரே என்னோட வேலையை பார்க்குறதுனால உன்னைய பார்க்க முட்டேன், அதான் நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ நல்லாவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் வந்து வீட்டில் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து எப்போதும் போல் ரசிச்சிட்டு இருக்கான். ஹீரோ வந்து எதாச்சியாக ஹீரோயினோட சூட்கேஸை பார்க்க அது வேற பிஞ்சு கிடக்கு. ஒன்று ஹீரோ வந்து புது சூட்கேஸில் ஹீரோயினோட எல்லா துணியும் வச்சு அழகாக பூட்டி வைக்கான். ஹீரோயினை காரில் கூப்பிட்டு வரான். அப்போவும் ஹீரோயின் தூங்கி வலிஞ்சிட்டே இருக்கா. ஹீரோ தான் வந்து அவன் தோல்லையே அவளை சாய வச்சு பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் ஃப்ளைட்லேயும் ஏற்றி விட்டுறான். ஹீரோயின் வீட்டுக்கே வந்துடுறா. வந்தோடனே ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா. நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நீ எங்கே இருக்கன்னொன்னே ஹீரோ நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் ரொம்பவே நன்றி, என்னைய வந்து நீ வந்து ஃப்ளைட்லாம் ஏற்றி விட்ட, சூட்கேஸ்லாம் கொடுத்துருக்க, ரொம்பவே நன்றி அப்படின்னோடனே ஹீரோ சொல்கிறான், சூட்கேஸ் மட்டும் இல்லை, சூட்கேஸ்குள்ளே உனக்கு வந்து என்னோட கார்டும் வச்சுருக்கேன், அதோட நம்பர்னு சொல்லி நம்பரும் சொல்கிறான். உடனே ஹீரோயின் சொல்கிறான், எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லைப்பா, நான் உன்னை தான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ சொல்கிறேன், நானும் உன்னை தான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் சொல்கிறா, எதனால உன் பாஸ்வேர்டை வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன்னு. உடனே உனக்கு தெரியாதா, உன் பர்த்டேவும் என் பர்த்டேவும் சேம் தான், விதி தான் நம்ம 2 பேரையும் ஒன்றா சேர்த்துருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்கிறதுக்கிட்ட ஹீரோயின் ஒரே வெக்கப்பட்டு சிரிக்கா. ஹீரோ சொல்ல, நான் எப்படி உன்னை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னோடனே ஹீரோயினே சொல்கிறா, நானே உன்னை கூப்பிட்றேன், நீ கூப்பிட்றாத, எங்கள் அப்பா பார்த்தாச்சுன்னா அவ்வளோதான், சரிப்பா வைக்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்க முடியாமல் வைக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போகல, தம்பி தான் ஓடி வர்றான். அக்கா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, அப்பா வெங்க அப்படின்னா அப்பா வந்து வெளில போயிருக்காரு, அதுக்கப்புறம் அப்பாவுக்கு இன்னொரு வேலை வேறு இருக்குது, கேஸை வேறு மாற்றணும் அப்படின்னு சொன்னாருன்னு. ஹீரோயின் சொல்கிறா, நீ மாற்ற வேண்டியது, நீ நல்லா தானே இருக்க, அப்பா ஏன் நீ அப்படி செய்கிற அப்படின்னு கேட்ட உடனே அப்பா தான் வந்து இன்னும் என்னை சின்ன பிள்ளையாகவே நடத்திட்டு இருக்காரு, அவர் தான் எல்லா வேலையும் செய்யணுங்காரு அப்படின்ன உடனே நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போனோன்னே, எம்மா நீ செய்ய வேண்டாம், நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனே கேஸ் சிலிண்டரை தூக்கிட்டு போய் மாற்ற போகிறான். ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போய் அவங்க அம்மா ஃபோட்டோ பார்த்து, அம்மா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து உட்காந்து தண்ணி குடிக்க போகிறான். ஆனால் அவளுக்கு குடிக்க முடியல, ஒரு மாதிரி கொமட்டிகிட்டே இருக்கு. என்னது ஏன்டா இப்படி கொமட்டுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ
ஃப்ளைட்லேயே வந்து இது பிடிக்கல போல், நமக்கு வந்து ஏர் சிக்னஸ் இருக்குது போல் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. சரி உட்காந்துட்டே இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஹீரோயினே அவளை தைரியப்படுத்திட்டு எழுந்திரிச்சு போய் காய்கறிலாம் வேண்டி வந்து அப்பாக்காண்டி சமைச்சு கொடுக்கலான்ட்டு வாரா. ஆனால் அவள் அப்பா ஆல்ரெடி கோவத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. என்னடான்னு பார்த்தா ஹீரோயினோட சூட்கேஸ் எல்லாம் நோண்டி வச்சிருக்காரு. ஹீரோயின்ட்டு டைரெக்டாகவே கேட்டுறாரு, நீ வந்து ஃப்ளைட்லேயே வந்து இறங்கினேன்ன உடனே ஹீரோயின் என்ன சொல்லன்னு தெரியாமல், ஆமாப்பா ட்ரெயின் டிக்கெட் எனக்கு கிடைக்கல, ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன், அதனால் வந்து இங்கே வந்தே தீர்னுங்கக்காண்டி என் ஃப்ரெண்ட்லேருந்து வந்து கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா வாங்கி வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்கிறா. ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா? அவன் எதனாலமா உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? தப்பாக கேட்டுறாரு. நீ என்ன கொடுத்த அப்படின்னு சொல்லி அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறான். அப்போ பார்த்து ஹீரோயினுக்கு கொமட்டுது. உடனே அவள் அப்பா கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. ஹீரோயின்ட்ட சொல்கிறாரு, உடனே நீ எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், அப்போ தான் செக் பண்ண முடியும் அவன் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் நீ இருக்கேன்னு எனக்கு தெரியணும்ல அவன் கூட அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினு சொல்லி புரிய வைக்கிறா, எப்பா இது வந்து அதனாலலாம் ஒன்றும் கிடையாது, இது வந்து ஏர் சிக்னஸ்னால வந்தது தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது, ஹாஸ்பிட்டல்லாம் போகணுன்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினே சொல்கிறா, ஏன் பையனை நீங்கள் நம்பவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னொன்னே ஹீரோயினோட அப்பா வந்து செல்லையும் கிரெடிட் கார்டையும் எடுத்து காமிக்காரு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு, எதனால உனக்கு அவன் இதெல்லாம் கொடுத்தான்? உடனே ஹீரோயின் சொல்கிறா, இதெல்லாம் நான் தான்ப்பா வாங்கினேன் அப்படின்னு. இவ்வளோ திட்டு உனக்கு எங்கேருந்துமா கிடைக்க போகுது, என்னையும் ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லி அவரும் திட்டுறாரு. ஹீரோயினு திரும்பி பார்க்க ஹீரோயினோட சூட்கேஸ் வந்து சதறி கிடக்க. உடனே அவ சொல்கிறா, என் சூட்கேஸை திறந்து பார்த்தீங்களாப்பா அப்படின்னோன்னா, ஆமாம் அதனால தானே இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்கிறா, எதனால என் சூட்கேஸை நீ திறந்தீங்க, உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஓடி போய் அதெல்லாம் எடுத்து அடுக்கிறா. ஹீரோயின் அடுக்கிற அந்த டைமில் கூட ஹீரோயினோட அப்பா சும்மா இல்லாமல் ஹீரோக்கு ஃபோன் பண்ணிடுறாரு. உனக்கு வந்து ஹீரோயின் யாருன்னு தெரியுமானோன்னா, ஆமாம் எனக்கு தெரியும், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டோன்னா, நான் தான் அவளோட அப்பா. உன்னை ஹீரோவும் பொலைட்டா நான் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான். உன்னை ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோக்கே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சார், இந்த மாதிரி என் பொண்ணு ரொம்பவே சின்ன பொண்ணு, அதனால அவள்கிட்ட நீ தள்ளியே இரு, அவளை பற்றி நீ கவலைப்படணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு கவலைப்பட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சிடுறாரு. ஹீரோ சொல்ல வரான எதையுமே கேட்காம வச்சிடுறாரு. ஹீரோயினோட ஃபோனையும் போட்டு உடைச்சிடுறாரு. உடனே ஹீரோயின் கோவம் வந்துட்டு, எதனாலப்பா என் ஃபோனை உடைச்சிங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே கேட்கா. என்னோட கார்டுங்க அப்படின்னு கார்டை எடுத்துட்டு சொல்றாரு அவரு. கார்டில் உள்ள மணி நீ சம்பாதிச்சதா இல்லைன்னா மோசமான செயல் மூலமாக வந்ததா? நீ இனிமேல் எங்கேயும் போவனா, வீட்லேயே இரு, நீ வந்து உன்னோட ஃபோன் மூலமாக யாருக்கும் ஃபோன் பேசவும் முடியாது, இந்த கார்டு மூலமாக நீ செலவழிக்கவும் முடியாது, புரிஞ்சிச்சா அப்படின்னு ஹீரோயின் அமைதியாக தான் நிற்கா. ஆனால் அவர் விடுற மாரி தெரியல. உங்கள் 2 பேரையும் நான் வந்து சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு எனக்கு தான் தெரியும். நானும் உன்னோட தம்பியும் உனக்காண்டி வந்து எவ்வளோக்கான சின்ன சின்ன மணியை கூட நாங்கள் சேமிக்கிறோம். நீ படிக்கணுங்கிறதுக்காண்டி, நீ வந்து யூனிவர்சிட்டியில் நல்லா படிக்கணுங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் சேமிக்கிறோம். ஆனால் நீ எப்படி எங்களுக்கு இந்த மாதிரி துரோகம் செய்ய உங்களுக்கு முடிஞ்சிச்சு? எங்களுக்கு எதனால நீ வந்து இப்படி துரோகம் செய்கிற? உன் தம்பி ஷூ வாங்கணும்னு சொன்னால் அதுக்காண்டி கூட நான் வந்து அவனுக்கு காசு கொடுக்கல, எல்லாம் உனக்காண்டி தான் செய்யணும்னு நினச்சேன், எல்லாம் ஏன் தப்பு தான் சொல்லி அவரே அடிச்சுட்டு அழுறாரு. ஹீரோயின் சொல்ல, நான் என்ன அப்படி உங்களுக்கு தப்பு செஞ்சுட்டேன்? நான் ஹீரோவை லவ் பண்ணுறது உண்மைதான், அவனை கல்யாணமும் பண்ணிப்பேன், அதில் ஒன்றும் தப்பில்லையே அப்படின்னு சொல்லி கத்திடுறா. உடனே அவள் அப்பா கோவம் வந்து ஓங்கி அரைஞ்சிடுறாரு. ஹீரோயின் பாவம் அழுதுட்டு இருக்கா. அப்போ பார்த்து தம்பி வந்துடுறான். என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி வர்றா. இந்த சைடு ஹீரோ வந்து சூட்கேஸில் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கான். எங்கே தெரியுமா? ஹீரோயினை பார்க்க தான். ஹீரோயினோட ஊருக்கே கிளம்புறான். அவனோட பிரதருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் வந்து குன்மிங்க்கு போகிறேன், நீ வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இந்த சைடு தம்பி வந்து ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கான், அப்பாவுக்கு தெரிகிற மாதிரியே எல்லா பொருளையும் நீ வைப்ப அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். நான் என்னடா லூஸா, எல்லாத்தையும் நான் லக்கேஜ்குள்ளே தான் வச்சுருந்தேன், ஆனால் அப்பா எடுத்து பார்ப்பார், எனக்கு எப்படி தெரியும், என்னையே நீ கேள்வி கேட்க அப்படின்னு சொல்லி வாரியில் வச்சு அடிக்கா. ஹீரோயின் வந்து தம்பிட்டேக்கா, நீ ஏதாவது காசு வச்சுருந்தா எனக்கு தாயே, நான் உனக்கு திருப்பி தந்துடுறேன், நான் வந்து உனக்கு காசு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி அப்பா என்னோட வேலட்டையும் தூக்கிட்டே போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். தம்பியை சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, அப்பா வந்து கேர்லெஸ்ஸாக இருப்பார்ல, அப்பா உனக்கு காசெல்லாம் எடுத்து தாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறான். வேண்டாம் வேண்டாம், அப்பாட்ட நானே மோசமானவளாக இருந்துட்டு போகிறேன், நீ நல்லதாகவே இரு, நீ வந்து அப்படிலாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் உடைய நல்லாவே அடிச்சிருவாரு அப்படின்னோடனே, நீ கவலைப்படாத, எவ்வளோ அடி வாங்கிட்டேன், எக்ஸ்ட்ரா ஒன்று தானே, உனக்காண்டி தானே வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாசமாக சொல்கிறான். இந்த சைடு ஹீரோ வந்து ஹீரோயினோட ஊருக்கே வந்துடுறான். வந்த உடனே டிரைவர் வந்து எங்கே போகணுன்னே, இல்லை எனக்கு அட்ரஸும் இல்லை, ஃபோன் நம்பரும் இல்லை, நீங்கள் வந்து நான்சி ஸ்கூல்னு ஹீரோயின் முதல்ல சொல்லியிருப்பா தெரியுமா, அந்த ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னோடனே டிரைவர் போய் இறங்கி விசாரிச்சுட்டு அந்த ஸ்கூலுக்கே ஹீரோவை கூப்பிட்டு போகிறான். ஹீரோ போகிற வழியில் ஹீரோயினை தான் தேடிட்டே போயிட்டுருக்கான். அப்போ வந்து ஹீரோயினும் தம்பி வெளில தூத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அப்போ பார்த்து ஹீரோ அந்த சைடு பார்த்துடுறான். ஹீரோயினை கிராஸ் பண்ணியே போயிடுறான். ஹீரோயின் வந்து அவன் அப்பாட்ட வந்து சொல்கிறாரு, அப்பா நீ மாத்திரைலாம் சாப்பிட்டீங்களா?
அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் உடனே அப்பா சொல்கிறாரு, மாத்திரை சாப்பிட்டா மட்டும் என்னோட கோவம் என்ன போவா போகுது. உடனே ஹீரோயின் சொல்கிறா, சரி நான் வந்து டின்னருக்கான தேவையான பொருள்லாம் போய் வாங்கிட்டு வரேன், நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்கா. உடனே அப்பா சொல்கிறாரு, ஓ ஓ, நீ போறியா, எனக்கு தெரியாதா, நான் ஒரு டீச்சர், எனக்கே நீ அல்வா கொடுக்குறியாம்மா, இதெல்லாம் வெறும் காரணம் மட்டும்தான், டின்னருக்கு வாங்க போகிறேன் அதுக்கு வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நீ போய் ஃபோன் பண்ணுறதுக்கு தானே போகிற, எந்தெந்த பொருள் தேவையோ அதெல்லாம் நானே வாங்கிக்கிறேம்மா, அதை பற்றிலாம் நீ கவலைப்பட வேண்டாம், நீ வந்து உன்னைய மட்டும் பற்றி கவலைப்பட்டாலே போதும், நீ வந்து எல்லார் கண்ணுக்குமே வந்து ரொம்பவே எங்கான ஆளாக தான் தெரிவ. உன்னை ஹீரோயின்னு சொல்கிறான். ஆமாப்பா, இன்னும் உங்கள் கண்ணில் நான் வந்து சின்ன பொண்ணாவே தெரிகிறேன், ஹீரோ ரொம்பவே நல்லவன், அவன் வந்து மோசமானவெல்லாம் கிடையாது. ஹீரோயினோட அப்பா ஒத்துக்கிற மாதிரி தெரியல. நான் உன்னை பார்க்க யூனிவர்சிட்டிக்கு வந்தபோது கூட நீ வந்து அவன் வீட்டில் தானே இருந்த, எல்லாருமே சொல்கிறாங்க நீ அவன் கூட தான் இருக்கேன்னு சொல்லி, ஆனால் வந்து நீ மட்டும் தான் இல்லைன்னு சொல்கிற அப்படின்ன உடனே ஹீரோயின் கோவம் வருது. அவங்களாம் யாருன்னே உங்களுக்கு தெரியுது, ஆனால் நான் உங்கள் பொண்ணு, என்னை நம்பாமல் நீங்கள் ஏன் அவங்கள நம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவள் அப்பா சொல்கிறாரு, நெருப்பில்லாமலையா புகை வரப்போகுது, உண்மையிலேயே பியூராக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. சூட்கேஸ் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஆனால் அப்பா வந்து சூட்கேஸை பிடிச்சி விட மாட்டேங்கிறாரு. அதனால ஹீரோயின் சூட்கேஸையே விட்டுட்டு சைக்கிள் எடுத்துட்டு ஓடிடுறாங்க. கத்திட்டே இருக்காரு, நில்லு நில்லுன்னு. ஆனால் ஹீரோயின் காது கொடுத்து கேட்காம சைக்கிள் எடுத்துட்டு ஓடிடுறாங்க. ஹீரோயின் பாட்டில் சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு வராங்க. ஆனால் பாவம் தம்பிக்காரன் தான் பின்னாடியே சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டிட்டு வரான். தம்பிக்காரன் எப்படியோ ஹீரோயினை நிறுத்திடுறான். நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, நான் வந்து ஆன்ட்டி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. நீ சைக்கிளையேவா போகிற அப்படின்னு சொல்லி கேட்கான். ஆமாம் அப்படின்ன உடனே தம்பி சொல்கிறான், அதெல்லாம் சேஃப் கிடையாது, நானும் உன் கூட வரேன் அப்படின்ன உடனே, நீ வந்து அப்பா கூட இரு, நான் பார்த்துக்கிறேன், நான் எப்படியும் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனாலும் தம்பிக்கார விடுற மாரி இல்லை, நானும் வருவேன் நடமுடிக்க. ஆனால் ஹீரோயின் தான், பரவாயில்ல நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே தம்பிக்கார கொஞ்சம் காசு எடுத்து கொடுக்கான். என்னாச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்ன உடனே, நான் வந்து அப்பாட்டேருந்து திருடிட்டேன் உடனே, சரி சரி நான் உனக்கு இதை திருப்பி தந்துடுறேன் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. தம்பி தான் கடந்து கத்துறான், பார்த்து போனோடனே ஹீரோயின் பரவாயில்ல நான் பார்த்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு ஓட்டிகிட்டே இருக்காங்க சைக்கிளை. லாரிலாம் ஃப்ரீயாக போச்சுன்னா அதில் சைக்கிளை வச்சு ஏறிட்டு லிஃப்ட் கேட்டு போயிட்டுருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக வந்து சேர்ந்துடுறாங்க. ஹீரோக்கு ஃபோனும் பண்ணுறாங்க. ஹீரோயினி எப்படி இருக்கணும், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேல, ஹீரோயினே சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வந்து ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்டாரு. ஹீரோ சொல்கிறான், ஆமாம் நானும் உங்கள் அப்பாட்ட எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தேன், ஆனால் அவர் புரிஞ்சிக்கிறவே இல்லைன்னு, பரவாயில்ல நம்ம வந்து அடுத்த தடவை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஹீரோயினே கேட்க, நீ எங்கே இருக்க அப்படின்ன உடனே, நான் வந்து குன்மிங்கில் தான் இருக்கேன் அப்படிங்க. ஆனால் நீ சியாமின்லலாம் இருந்த அப்படின்னா, நான் வந்து உன் பக்கத்துலேயே இருக்கணும்னு நினச்சேன், அதான் குன்மிங்கில் இருக்கேன் ஒன்று. ஹீரோயின் சொல்லிடுறா, நானும் குன்மிங்கில் தான் இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன் வாடினவுடனே ஹீரோவும் வந்துடுறான். ஹீரோவை பார்த்தோன்னே ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே ஹீரோ கேட்கா, என்னாச்சு, நீ வந்து நியூ இயரை உங்கள் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணலையான்னு உடனே, இல்லை எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை வந்துட்டு, அதனால் நான் வந்து இங்கே என்னோட ஆன்ட்டி வீட்டில் தங்குறதுக்காண்டி வந்துட்டேன். 300 கிலோமீட்டர் எப்படி நீ வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆச்சரியமாக கேட்கான். நிறைய நல்ல உள்ளங்கள் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க, அதன் மூலமாக தான் நான் வந்தேன், நிறைய நாள் வந்து நான் வந்து சைக்கிளை ஓட்டினேன், அதனால தான் வந்து சேர முடிஞ்சிச்சு. ஹீரோ சொல்கிறான், இவ்வளோ தூரமா, ரொம்பவே ஆபத்தானது, நீ ஏன் இப்படி செய்கிற அப்படின்னோடனே, எல்லாம் உனக்காண்டி தான், நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. சரி வா நம்ம 2 பேரும் போய் உங்கள் அப்பாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னோடனே, இல்லை எங்கள் அப்பா வந்து ஏற்றுக்கிறவே மாட்டார், ஒத்துக்கிறவே மாட்டார் அப்படின்னு சொல்கிறா. திரும்பியும் சண்டை தான் வரும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்ல, நீ கவலைப்படாத, நம்ம வந்து உங்கள் அப்பாட்ட போய் கல்யாணத்தை பற்றி பேசுவோம், அப்படி உங்கள் அப்பா ஒத்துக்கல அப்படின்னா என்னோடய தாத்தாவையே நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோயின், என்னப்பா நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ ஆமாம் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. நியாயமாக ஹீரோயின் மயங்கி விழணும், ஆனால் ஹீரோ மயங்கி விழுறான். ஹீரோயினை தொட்டு பார்த்து, உனக்கு வந்து காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கே, என்ன ஆச்சுன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின், நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம், இல்லைனா மெடிசனாவது வாங்கணும்னா, சரி அது வாங்கிக்கலாம், நீ வந்து உன்னோட ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, நான் இங்கே தான் இருக்கேன், நான் எப்படி உங்களை வந்து பார்ப்பேன்னு சொல்லு, அவங்க கவலைப்படாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ணோன்னே ஆன்ட்டி கண்டபடி திட்டுறாங்க. உங்கள் அப்பா 1000 கால் பண்ணிட்டார், நீ வந்துட்டியான்னு, ஆனால் நீ பாரு இப்போ தான் காலே பண்ணுற, எங்கே தான் இருக்கேன் அப்படின்னோடனே ஹீரோயின் சொல்கிறேன், நான் வந்து குன்மிங்க்கு வந்துடுறேன், உங்களையும் வந்து பார்க்கணுன்னே, சரி உடனே வந்து என்னை பாரு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் சொல்கிறா, இல்லை உங்கள் பிளேஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும், எல்லோரும் வந்திருக்காங்கன்னு வேறு சொல்கிறீங்க, நான் வந்து என் ஃப்ரெண்டோட தங்கிட்டு நாளைக்கு காலைல வந்து உங்களை பார்க்கன்னு சொன்ன உடனே, இல்லை நீ உடனே வா அப்படிங்காங்க. ஆனால் ஹீரோயின் கட் பண்ணிடுறா. உடனே அவங்களும் ஏய் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஹீரோவே சொல்கிறான், நீ வந்து நியூ இயருக்கு உங்கள் அப்பா கூட இருக்கணும், இல்லை உன்னோட ஆன்ட்டி கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் சொல்கிறா, எங்கள் அப்பாவுக்கு நான் தேவையில்லை, எங்கள் ஆன்ட்டிக்கு நான் தேவையில்லை, ஆனால் உனக்கு தான் நான் தேவை, எனக்காண்டி நீ வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்து எனக்காண்டி இருக்க, உனக்கு தான் நான் தேவைப்படுறேன்,
அதனால் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட ஹீரோவும் ரொம்பவே சந்தோஷப்படுறா. உடனே ஹீரோயின் வந்து ஹீரோவை தன்னோட ஷோல்டரில் படுக்க வச்சுக்கிறா. 2 பேரும் ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. வந்தவொடனே ஹீரோயின் கேட்கா, நீ எப்போ குன்மிங்க்கு வந்த அப்படின்னோடனே, எப்போ உங்கள் அப்பா வந்து ஃபோன் பண்ணாரோ அப்போவே வந்துட்டேன், எப்படி நீ வந்து கால் பண்ணுவ, அதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறேன், எங்கள் அப்பா தான் கால் பண்ணவே விடலையே, அதனால தான் என்னால் கால் பண்ண முடியல, எனக்காண்டியா நீ இவ்வளோ நாள் இங்கே தங்குன அப்படின்னு சொல்லி கேட்கா. அப்படிலாம் இல்லை, இங்கே நான் வந்து நிறைய பிஸ்னஸும் செஞ்சேன், நிறைய ட்ராயிங்கும் ஒர்க்லாம் பண்ணேன், எங்கே இருந்தாலும் நான் தனியாக தானே இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்ல, நான் வந்து உனக்கு ட்ரெஸ் கலத்தெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், இல்லை எனக்கு வந்து அலர்ஜி வந்திருக்கு, என் உடம்பு ஃபுல்லாக ரெட் கலர் ஸ்பாட்டாக இருக்கும், உன்னை ஹீரோயின் நான் பார்க்கவா அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லலாம். ஆனால் ஹீரோயின் தடுத்து பார்த்துடுறா. அப்போ நீ டாக்டர்கிட்ட போய் கேட்க வேண்டியதுதானே, இதுக்கு ஏதாவது மெடிசன் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு ஹீரோ சொல்கிறான், இல்லை எனக்கு வந்து நிறைய மெடிசின்ஸ் வந்து ஒத்துக்கிறாது, எல்லாமே அலர்ஜி தான் ஏற்படுத்தும், அதனால் நான் வந்து மெடிசின் எடுத்துக்கிறதையே நான் வந்து தவிர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அதுக்காண்டி நான் வந்து க்ரீம்ஸ் தான் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு, நீ ஏதாவது சாப்பிட்றதுனால தான் உனக்கு அலர்ஜி வருதா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. இல்லை எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்னால தான் அலர்ஜி வருது அப்படின்னு சொல்கிறான். எதனால உனக்கு ஸ்ட்ரெஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டதுக்கு, எல்லாம் உங்களால் தான்ப்பா, உன்னுடைய அப்பா அன்னைக்கு திட்டினாரே, அன்னையிலேருந்து நீ வந்து என்ன செய்றியோன்னு சொல்லி எனக்கு ரொம்பவே கவலை வந்துட்டு, அதனால தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் சொல்கிறேன், எங்கள் அப்பா அப்படி தான்ப்பா, எப்போதுமே கோவத்தோடு தான் இருப்பார், சண்டை தான் போடுவார், அதெல்லாம் வந்து நீ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவே கேட்க, அவங்க அப்பா மாதிரி தான் நீயும் ஃப்யூச்சரில் மாறிடுவியோ அப்படின்ன உடனே, எல்லாம் நீ நடந்துக்கிறத பொறுத்து தான்ப்பா அப்படின்னு சொல்கிறா. நீ ஏதாவது எனக்கு தப்பு செஞ்சே வச்சுக்கோயேன், அவ்வளோதான்ப்பா நீ அப்படின்னோடனே ஹீரோ சிரிச்சுக்கிறான். அதான் தெரியுமே, நீ வந்து ராத்திரியும் பகலும் வந்து சைக்கிளை ஓட்டி வரையிலே தெரியும், உன்னோட டெம்பர் உங்கள் அப்பா மாதிரி தான்ட்டு. உடனே ஹீரோயின் சொல்கிற, எவ்வளோ தைரியம் நீ ஏன் முன்னாடியே சொல்கிற அப்படின்னு சொல்லி செல்லமா அடிக்கிறா. உடனே ஹீரோவே சொல்கிற, இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நானும் நீயும் போய் உங்கள் அப்பாவை பார்த்து மன்னிப்பு கேட்போம் அப்படின்னோடனே ஹீரோயின் சொல்கிறா, எதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணும், நம்ம மன்னிப்பு கேட்டால் நம்ம செஞ்சது தப்புன்னு ஆயிரும், அப்படிலாம் நம்ம ஒன்றும் தப்பு செய்யல, இந்த மாதிரி நீ போய் மன்னிப்பு கேட்ட வச்சுக்கே, நான் உன் மேலே பயங்கர கோவப்பட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோ சொல்கிறான், சரி இன்னொரு சொல்யூஷன் வேணா இருக்குது, அது சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் போய் உங்கள் அப்பாவை பார்ப்போம், சமைச்செல்லாம் அவருக்கு கொண்டு போய் அவர் அசுத்துறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின், என்னது சமைச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோ ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னோடனே ஹீரோயின் ஆமான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்கப்பா. ஹீரோயின் வந்து ஹீரோட்ட கேட்க, நான் அவனை பெட்டுக்கு கொண்டு போய் விடட்டா அப்படின்னா ஹீரோ வந்து ஹீரோயின் மேலேயே படுத்துக்கிறான். உடனே ஹீரோயின் சொல்ல, பெட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஹீரோவை நல்லாவே பார்த்துக்கிறாங்க. ஹீரோக்கு வந்து ஃபீவர் பார்த்தீங்களா, அதனால் ஹீரோ ரொம்பவே நல்லா கவனிச்சிக்கிறா. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RR ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.